பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் 3 நாட்கள். 3 நாள் சிலர் செய்த காரியங்கள் என்ன என்கிற கோணத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எரிகோவை வேவு பார்க்க போன வேவுக்காரர்கள் 3 நாள் மலையில் தங்கியிருந்து பின்பு வந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதே போல ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக அவர் பிரயாணப்பட்ட தூரம் 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3வது நாளில்தான் கர்த்தர் அவருக்கு குறித்த இடத்தை ஆபிரகாம் கண்டார். அதே போல மோசே பார்வோனிடத்தில் சொல்லுவார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலியிட வேண்டும் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். அவர்கள் 3 நாட்கள் பிரயாணம் போய் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு லாபானுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் அங்கே இருந்தார். அந்த 20 ஆண்டுகள்ல 14 ஆண்டுகள் அவர் ராகேலுக்காக வேலையை செய்தார். சரியா? அதாவது ஆக்சுவலாக மொத்தம் 2 7, முதல் ஒரு 7, அப்புறம் ஒரு 7, 14 வருஷம் அவர் சம்பளமே இல்லாமல் வேலை செய்தார். அதற்கு பின்பு தான் அவருக்கு சம்பளம் பேசப்பட்டது. அந்த சம்பளத்தில் தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபை பார்த்து லாபான் கேட்பாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்லுவார், இப்பொழுது நான் மந்தைக்கு போய் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளது, அது மாத்திரமல்ல கொஞ்சம் கருப்பு, அதையும் சேர்த்து என்ன கருப்பும் உள்ள, அதாவது புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகள், எல்லாடு, அதாவது செம்மறி ஆடு வெள்ளாடு, எது எதெல்லாம் கலராக இருக்கோ, கலரும் கருப்புமா இருக்கோ, புள்ளி விழுந்திருக்கோ, வரி இருக்கோ, இது எல்லாத்தையும் நான் பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யாக்கோபு பிரிப்பார். அப்போ அவர் யாக்கோபு சொல்லுவார், இனி எனக்கு சம்பளம் எதுன்னா கருப்பு புள்ளி கலப்பு நிறம் உள்ளது எனக்கு சம்பளம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மந்தைக்குள்ள ஒரு கருப்பு கூட இல்லாத, அதாவது இருக்கக்கூடாது, ஒரு கருப்பு வரி புள்ளி இப்படி ஏதாவது ஆடு, அது செம்மறி ஆட்டிலையும் வெள்ளாட்டிலையும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யாக்கோபு தான் பிரித்தெடுத்து லாபான்ட்ட கொடுப்பாரு. இந்த யாக்கோபு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கலப்பு நிறமும் கருப்பும் புள்ளியும் வரியுமான எல்லா ஆடுகளையும், யாக்கோபுக்கும் லாபானுக்கும் கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாண தூரம் போட்டிருக்கு. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 36வது வசனம். தனக்கும் யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு 3 நாள் வருது. என்ன 3 நாள்னா, 3 நாள் பிரயாண தூரம் போட்டிருக்கு. வேதத்தில் சில தூரங்களை நீங்கள் வாசிக்கலாம். கல் எறிகிற தூரம் அப்படின்னு போட்டிருக்கோம், அப்புறம் அம்பு பாயிற தூரம் அப்படின்னு போட்டிருக்கோம், ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு உண்டு. சரியா? நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போய் இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டிருக்கும் அதிகமாக அங்கே கூகுளில் சர்ச் பண்ணால் காமிக்குது. சரியா? எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, முன்காலத்தில் 24 கிலோமீட்டராக அது சொல்லப்பட்டது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி AI மூலமாக உள்ளே போய் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அதிகமாக சொல்லுகிறது. நான் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றும்
நமக்கு அது அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 33 முதல் 38 வயது இருக்கும் என்று சொல்லி AI டெக்னாலஜியில் காண்பிக்கிறது. சமீபத்தில் ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொன்னார். அப்பொழுது நாங்களும் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 33 முதல் 38 என்று AI டெக்னாலஜி சொல்லுகிறது. ஒருவேளை AI டெக்னாலஜி சொல்கிற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் புரிதலுக்காக நாம் இதை எடுத்துக்கொள்வோம். என்ன அப்படின்னா, தோராயமாக ஒரு 30 கிலோமீட்டர் அப்படின்னு வைத்து கொண்டாலும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், அதாவது 3 நாள் பிரயாண தூரம். நன்றாக கவனிங்கள். யாக்கோபினுடைய மந்தைக்கும், அதாவது யாக்கோபு மந்தை மேய்க்கிற இடத்திற்கும் லாபான் இந்த புள்ளி, கருப்பு, கலப்பு நிறம், வரி இந்த எல்லாவற்றையும் 90 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ நான் இருக்கிறது தாராபுரத்தில், எங்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் 80 கிலோமீட்டர். இப்போ கிட்டத்தட்ட நான் இப்படி யோசிக்கிறேன், கோயம்புத்தூரையும் தாண்டி, இல்லைன்னா ஒரு கோயம்புத்தூர் தூரமே வைத்துக்கொள்வோமே, தாராபுரத்திலிருந்து கோயம்புத்தூர் தூரம். அப்போ யாக்கோபு ஆடுகளை மேய்த்தது தாராபுரத்தில், லாபானுடைய மந்தை வைக்கப்பட்டிருந்தது கோயம்புத்தூர்ல. இவ்வளவு தூரம் 2 பேருக்கும் கேப்பு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 இடத்துலையும், அதாவது எப்படி சொல்றது, இந்த ஆட்டுலையும், அதாவது செம்மறி ஆட்டு மந்தையிலையும் வெள்ளாட்டு மந்தையிலையும் கருப்பு நிறமோ கலப்பு நிறமோ புள்ளியோ வரியோ உள்ள கடாக்கள் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா கடா எப்படி இருக்குதோ அப்படிதான் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த குட்டிகள் வரும். இப்போ லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையில பேசப்பட்டபடி என்ன கிடையாது. நான் வாசிக்கிற மாதிரி அந்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம் அதுதான். என்ன அப்படின்னா 33ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, 35ஆம் வசனம் படிக்கிறேன். அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள, ஆதியாகமம் 30:35, அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, லாபான் எல்லா கடாக்களையும் எடுத்துட்டாரு. அப்போ கருப்பு, வெண்மை, புள்ளி, வரி இந்த மாதிரி இருக்கிற எல்லா கடாக்களையும் யாக்கோபை விட்டு பிரித்தெடுத்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டாரு. அதான் 3 நாள் பிரயாண தூரம். சரியா? 90 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரோ யாக்கோபோடு பேசினாரு, சில விஷயங்களை சொன்னாரு. அவர் என்ன செய்றாரு, புன்னை, வாதுமை, இந்த மரங்களுடைய கொப்புகளை அப்படி இடையிடையே வெண்மை தோன்றும்படி உரித்து வெட்டி அதை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வர்ற இடத்துல போடுவாரு. நமக்கு தெரியும், அப்பொழுது ஆடுகள் கலப்பு நிறமும் வெண்மையுமான, கலப்பு நிறம் உள்ள, வரிகள் உள்ள, புள்ளிகள் உள்ள குட்டிகளை போட்டது. ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கடா கூட கருப்பு கிடையாது, ஒரு கடா கூட புள்ளி கிடையாது, ஒரு கடா கூட வரி உள்ளது கிடையாது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை பெருக பண்ணினார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு எதிராக சதி செய்யலாம், ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு கடா கூட கருப்பு நிறத்தில் கிடையாது, ஒரு கடா கூட கலப்பு நிறத்தில் கிடையாதுங்க. ஐயா, யாக்கோபுக்கு விதிக்கப்பட்ட சம்பளத்தில் மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒருவேளை யாக்கோபுக்கு இழைக்கப்பட்டது போல உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். ஏன்னா கடா கொடுத்துருக்கணும், அவன் கடா கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். நீங்க நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடாவாவது கொடுத்துருக்கணும். ஒரு கடாவாகிலும் அவன் கலப்பு நிறத்தில் கொடுத்துருக்கணும், இல்ல கருப்பு நிறத்தில் கொடுத்துருக்கணும், இல்ல புள்ளி உள்ளதில் கொடுத்துருக்கணும். ஆனா லாபான் ஒரு கடா கூட கொடுக்கலங்க. ஆனால் கர்த்தரோ யாக்கோபின் மந்தையை பெருக பண்ணினார். 3 நாள் தூரத்தில் இருந்தாலும் சரி, வேற என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.